என்பதை நாம் கூறியிருப்போம். அங்கே ஆண்டவருக்கு ஒரு சிறிய பலியாக அனைவரும் ஆலய உலாவத்திற்கு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை ஆரோக்கியராஜ் அடிகளார் வந்திருக்கின்றார்கள். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அவரை வரவேற்போம். நேரத்தில் நச்சிப்பாக்கம் பங்கு தந்தையும் மணலூர் பேட்டை பங்கு மங்களமலருடன் மகிழுடன் யாவழைத்தோம் இறை மக்களே வருக. இறையாசி பெறவே வருகவென்றழைத்தோம் இறை மக்களே வருக. இறை மக்களே வருக.
இறை மக்களையும் இம்மகிழ்ச்சி பலியில் மற்றும் நன்றி பலியில் எங்களுக்காக ஜெபிக்க புனித பாத்திமா அன்னை இவ்வோரின் மாணிக்கம் என புகழப்படுபவர். இறை சித்தமே தன் வாழ்வு என தன்னை அர்ப்பணித்து அவமானங்களையும் பாராமல் தன்னை அடிமை என தாழ்த்தி கொண்டு அருள் பொழிவு பெற்றவரான கிறிஸ்துவை நமக்கு பெற்று தரும் நம் பாத்திமா அன்னையின் ஆசிரை பெற்று செல்வோம். சிந்தனை என்ற முதல் திரியை என்ற அன்புடன் அழைக்கின்றோம். தனது எண்ணத்தையும் விருப்பத்தையும் துறந்து தன்னிடம் அர்ப்பணிக்கப்பட்ட பங்கு மகளை மாபெற இயேசுவிட கூட்டி சேர்க்கும் மகத்தான பணியை மாற்றம் பெற்ற புதிய மாற்றம் பெற்று புதுமையாக பண்பளர் அல்ல பண்பானவராய் பங்கு திருமுழுக்கால் கிறிஸ்துவுக்கு ஒன்றான நாம் உழை அது மட்டுமல்ல என்று உங்களுக்காக நோயாளிகளை குணமாக்குவதற்காக இறைவனை குணமளிக்கும் வரத்தை உங்களுக்கு அளிப்பதற்காக இந்த மருத்துவமனையானது நிறுவப்பட்டிருக்கிறது. இது இறைவனின் கொடை. நாம் இதை அர்ச்சித்து புனிதப்படுத்தியுள்ளோம். நம்முடைய எம்பி அருள் சகோதரிகள் இங்கு உங்களுக்காக பணிபுரிய வந்திருக்கின்றார்கள். அவர்களை நாம் வரவேற்று அவர்களுக்காகவும் அவருடைய பணி சிறப்பதற்காகவும் நாம் ஜெபிக்கின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீங்கள் இங்கு வந்திருப்பது திருப்பலி ஒப்புக் கொடுக்க பங்கனாக நாம் கருதுவதால் தான் அந்த திருப்பலியின் வல்லமையை நாம் அறியாமல் இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எனவே இது எனது கடமை உங்களுக்கு இதை பற்றி எடுத்துரைப்பது. ஆலயம் புனிதமானது. ஆலயத்தில் நாம் அந்த இறைவனை காண வருகின்றோம், அவரோடு பேச வருகின்றோம், அவர் சொல்வதை கேட்க வருகின்றோம், அவரோடு இணைந்து நற்கருணை நாதரை நம் உள்ளத்தில் உட்கொண்டு அந்த நற்கருணை நாதரோடு வாழ்க்கை வாழ நாம் இங்கே வருகின்றோம். இங்கே நடக்கப் போவது இறை இயேசுவின் பலி. நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே தன்னை அர்ப்பணித்த அந்த பலியை நாம் இங்கே ஒப்புக் கொடுக்க போகிறோம். இது நம்முடைய பாவங்களுக்கான பரிகார பலி. இறைவன் அதற்காக நம்மை அழைக்கிறார். எனவே இதற்காக நாம் நம்மை தயாரிக்க வேண்டும். அதனால்தான் திருப்பலியின் துவக்கத்தில் பாவ மன்னிப்பு சடங்கு நடக்கின்றது. திருப்பலி துவக்கத்தில் என்ட்ரன்ஸ் ஹிம் அப்படின்னா வருகை பாடல், அதுதான் ஆடணும், வேற ஒன்றும் நடக்கக்கூடாது. சூரிய மறைவுகளை கொண்டாட நாம் சொல்லி விடுபட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் அளித்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.